ஆனால் இது நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இந்த கல்வி கடன்றது, டீசல் மானியம், அது தேர்தல் வாக்குறுதி ஓகே. ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், தனிப்பட்ட இந்த மோதல்கள், இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பானதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த அரசே அது குற்றச்சாட்டாக கூற முடியுமா சார்? அது ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் அந்த குற்றச்செயல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது, தனிப்பட்ட குற்றச்செயல்கள். நான் சொல்வது ஒரு 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 குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எவ்வளவு நடக்குதுன்னு பாக்குறோம். என்ன விதமான பாலியல் குற்றங்கள் கல்லூரிக்குள்ள, அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு நபர் திமுகவினுடைய உறுப்பினராக இருப்பவர், அவர் போய் அங்க போய் பிரச்சனையை பண்றாரு. நீதிமன்ற தீர்ப்பு இல்ல ரைட்டுங்க. நான் சொல்றது நான் சொல்றேன்னு புரிஞ்சுங்க. நான் அவங்க யாரையும் பிடிக்கல, நீதிமன்ற தீர்ப்புலாம் சொல்ல. வரும் முன் காப்போம்னு சொன்னீங்கல்ல, நீங்க வந்த பின் பார்த்து என்ன பிரயோஜனம் கேட்கல, இவ்வளவுதான் விஷயம். வரும் காப்போம்னா என்ன? அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காது இருப்பதற்கு ஏன் இந்த அரசாங்கம் ஒரு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை? பாதுகாப்பு அங்கு இல்லாது போனது ஏன்? இதான் கேள்வி. இதுங்க சம்பவத்தை விட்டுருங்க. ஆனால் இது போன்ற சம்பவங்கள் நடப்பாது என்ன செஞ்சீங்க? இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோம், தாம்பரத்துல ஒரு 13 வயது சிறுமி பாலியல் தொல்லையினால ஒரு நபர் கைது செய்யப்பட்டது. அரசு காப்பது. நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய நிர்வாகம் சரியில்லை என்பதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நிர்வாகமின்மை என்றால் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், அங்க எத்தனை பேர் இருந்தாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம். மறுபடியும் நான் எங்க வரேன்னு சொன்னா, இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? குடி. இப்போ இந்த டாஸ்மாக்ல சாராயம் அருந்துவது என்பது நிறைய அதிகமாயிடுச்சு. தினந்தோறும் நைட்லாம் தண்ணி அடிச்சுதான் படுக்கிறாங்க, எத்தனை பேருமே படுக்காத இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டுமா இல்லையா? ஒரு பெண்கள் அந்த நபர் குடித்திருந்தாரா இல்லையான்றது அவங்க விசாரணையில தெரியட்டும். ஆனால் பெரும்பாலும் இது போன்ற சம்பவங்கள் எல்லாமே இந்த பிரச்சனை தான் நடக்குது. அப்போ அரசு மகளிர் காப்பகத்துல, குழந்தைகள் காப்பகத்துல அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? இவங்களுடைய பொறுப்பு தானே. அதை தவறி விட்டதைத்தான் நான் சுட்டி காட்டுகிறேன். அது இன்னைக்கு அதில் பெண் காவலாளிகள் நியமிக்கப்படணும்னு இந்த அமைச்சர் கீதா ஜீவனா சொல்லியிருக்கிறாரு. சரி, இன்னொன்று முக்கியமான விஷயம், 2 முறை இந்த 2026 தேர்தலை ஒட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருக்கிறார். ஒரு முறை பாஜக நிர்வாகிகளோட ஒரு கூட்டம், ஒரு முறை அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்த ஒரு அறிவிப்பு. இருந்த போதிலும் இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த அந்த கட்சிகளை மீண்டும் ஒருங்கிணைப்பதில் தொடர்ந்து ஒரு இழுபறி நீடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதை இல்லை, நிலவுதுன்னு யார் சொன்னாங்க? ஏற்கனவே இப்போ தேமுதிகவை பொறுத்தவரை நாங்கள் தனித்து தான், இன்னும் கூட்டணி தொடர்பாக எந்த அறிவிப்பும் நாங்கள் வெளியிடலை, எங்களுக்கு இந்த மாநிலங்களவை தேர்தல் தொடர்பாக நாங்கள் பின்னால் தான் அறிவிப்போங்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் அது ஒரு தரப்பு போய்கிட்டு இருக்கு. ஆடிட்டர் குருமூர்த்தி அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ 2 முறை வந்தோம். இப்போ திமுக கூட்டணியில் அவங்களோட சிறிய நிகழ்ச்சிகளில் கூட அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒன்றாக இணைந்து பங்கேற்கிறாங்க. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு சின்ன ஒரு இழுபறி, ஒரு நெருடல் இழுபறி தொடர்ந்து நீடிக்கதா ஃபீல் பண்ணுறீங்களா சார்? நிலவுகிறது அப்படின்னு யார் சொன்னாங்க? நீங்க ஃபீல் பண்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. பொதுவா செய்திகள்ல பொதுவா செய்திகள்லாம் பொய்யான செய்தி, பொதுவான செய்திகள் சொல்லுங்க, பொய்யான செய்திகள்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். பொதுவா பொய்யான செய்திகள் வந்தா நான் ஒன்றும் செய்ய முடியாது. திமுக எல்லா கூட்டத்திலையும் கூட்டணி இருக்குதுன்னா அப்புறமா கட்சிகள் இருக்கு. ஒரு கட்சின்னு சொன்னாக்கா அதற்கென்று சில கொள்கைகள், அதற்கென்று சில பாதைகள், வழிகள் இருக்கின்றன. அவங்க தேர்தல் நேரத்துல தான் கூட்டணி. ஆனா நீங்க வருஷம் பூரா 24 மணி நேரமும் கூட்டணி கட்சியோட தான் இருக்கணும்னு சட்டம் இல்ல. ஒண்ணு இல்ல. 24 hours ஒன்னா இருக்குன்னு சொல்ல. திமுக கூட்டணி கட்சிகள் ரொம்ப இன்டாக்டா இருக்கிறாங்களே. இந்த பாஜக அதிமுக கூட்டணியில அவரு உள்துறை அமைச்சர்லாம் அறிவிச்சுட்டு போயிட்டாரு. 2வது ஒரு கூட்டம். ஆனா இவங்க 2 பேரும் ஒன்னா இணைந்து அந்த பெரிய லெவல்ல ஒன்றும் ஒரு போராட்டமோ அல்லது அவர்கள் பொதுவான நிகழ்ச்சிகள்லேயே கலந்துக்கலையே அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொன்னேன் அவங்ககிட்ட. அதனால அதாவது திமுகவினுடைய அடிமைகள் காசு கொடுத்து தேர்தலில் நிற்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. நான் அதுக்குள்ள அப்படியெல்லாம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காது. பாமக பத்தி பேசுனீங்க, அதை பொறுத்து வரலாம். அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் அவங்களே சரி செஞ்சுப்பாங்க. நாம அதுக்குள்ள தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. போராட்டங்கள்லாம் சேர்ந்து செய்யணும், நாங்க சேர்ந்தும் செய்வோம், தனியாகவும் செய்வோம். அது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இதுல என்ன யார் இது இப்படிதான் செய்யணும்னு எதனா விதி இருக்குதா? அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. அதனால தேர்தலுக்கு நாங்கள் கூட்டணியை சொல்லி இருக்கிறோம். நாங்கள் மிக தெளிவா சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழக அரசு வீழ்த்தப்படும்.